ஹரிஓம் சாமிஜி. ஹரிஓம் ஹரிஓம் ஹரிஓம். சாமிஜி, நம்மளுக்கு தீபாவளி வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், 20ஆம் தேதி. இங்கே எப்படி சாமிஜி தீபாவளி ஏற்பாடுலாம் போயிட்டுருக்கு? நீங்கள் கொண்டாடுவீங்களா? பெரும்பாலும் நமக்கு ஒரு சின்ன நியமம் உண்டு. அதாவது என்னென்னா, எங்களுடைய இந்த தசநாமி பரம்பரையில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது கலுங்காரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன எந்த பண்டிகையும் நமக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதாவது இதில் மாத்திரம் நமக்கு ஒரு உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்களோட பெரியவங்க. அதாவது தீபாவளி மாத்திரம்தான் நாங்கள் புதிய துணி உடுத்துறதோ பட்சணங்களை பண்ணுறதோ அப்படின்னு அன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் எங்களுக்கு கொண்டாடக்கூடிய உரிமையை கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு சின்னோண்டா ஒன்று பண்ணுவோம். அதனால பண்ணுறது வழக்கம் இருக்குது. நீங்கள் எப்படி சாமிஜி? இப்போது நான் பிரம்மச்சாரி எடுத்ததுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே போகிறது கிடையாது. காலையில் பூஜை பண்ணிவிட்டு அப்படி ஆசிரமத்தில் இருக்கிறது தான். யாராவது பலகாரம் கொடுப்பாங்க, அவ்வளோதான் நம்மளோட தீபாவளி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 80ஸ்லேருந்து நீங்கள் தீபாவளி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 40-50 வருஷமாக தீபாவளி பார்க்குறீங்க. அப்போது இந்த தீபாவளி அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியுமா சுவாமிஜி? அப்போது இந்த நாட்டில் ஒரு தீபாவளின்றது ஒரு ரொம்ப கொண்டாட்டம் கோலாகலமாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னோன்னா, நாங்கள் எங்களோட பூர்வ ஆசிரமம் மிளாக்காவில் இருக்கிறது. அதுவும் எங்களோட பூர்வ ஆசிரமம் அப்பா அவர் ஜேகேஆரில் ஒரு பெரியவராக இருந்தார். அதனால ஒரு பெரிய குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது. அந்த குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குன்னா ஒரு மலாய்க்கிற கம்பங் நடுவில் இருக்கும். அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, இவங்களாம் ஏதோ பலகாரங்களை பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படின்னு ராயா டைம் அவங்கள ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இங்கே கொடுப்பாங்க. அப்படி ஒரு பரஸ்பரமாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, தகப்பனார் பகுதியில் இருக்கிறவன் சொல்லி தாயார் பகுதியை தாயார் ஒரு ரப்பர் கம்பெனியில் மேனேஜராக இருந்தாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களோட கூட்டாளி பகை சீனங்களை மலாய்க்காரங்க எல்லாரும் கிட்ட நினைக்கிறேன் அந்த தீபாவளி முழுக்க ஃபுல்லாக ஒரு 200 பேர் வருவாங்க. அப்பா, அந்த நாள் முழுக்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்களோட பூர்வாசிரமத்தில் இருக்கிற பாட்டிங்களும் தாயாருங்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ பெரிய பானையில் தோசை மாவை தயார் பண்ணுவாங்க, அதே இட்லிக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி மாதிரிலாம் பண்ணி பட்சணங்களை பார்த்திங்கன்னா முறுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டின் பண்ணுவாங்க. அதுவும் அவ்வளோ சின்ன அம்மிக்கல்ல, அது என்னது ஆட்டுக்கல்லில் உரல் போட்டு இடித்து அதுலேருந்து எடுத்து முறுக்கு சுடுவாங்க. அது சுட்டு 7-8 டின் எடுக்குதுன்னா அவங்களோட கூட்டாளிங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்களுக்காக பண்ணுவாங்கன்னா, இவங்களோட கூட்டாளி வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி இந்த மலாய்க்காரனோ சீனங்களோ கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பராஸ்பரமான ஒரு சம்பவம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி ஒன்று பார்த்த மாதிரி எனக்கும் ஒரு ஃபீலிங்கில் இல்லை. உண்மை சுவாமிஜி. அதாவது நானே நிறைய பேருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்க. முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. உடனே அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வெறும் தட்டை திருப்பி கொடுக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் சீனியோ இல்லை சைனீஸாக இருந்தால் கொஞ்சம் மென்டின் ஆரஞ்சோ பழங்களோ இதை வச்சு நம்மளுக்கும் கொடுக்கறது. அது ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் இருந்தது. அவங்க வீட்டுக்கு போகிறது, அதாவது சத்து மலேசியா அப்படின்ற ஒரு அந்த கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெருநாளுமே இருந்தது. அதுக்கு இந்தியர்களை பிரதிநிதிக்கிற வகையில் நம்மளுடைய தீபாவளி பண்டிகை இருந்தது. அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கறதும் சுட அப்படியே தோசை சுட்டு கொடுக்கறதும் இட்லி சுட்டு கொடுக்கறதும் வெறி கோலாகலமாக இருந்தது. இப்போ இங்கே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா இந்தியாவில் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன். நான் பிள்ளையார்பட்டியில் படிக்கும்போது காலையில் புதிய உடுப்பு போட்டுக்குவாங்க. அப்பா அம்மா கூட நமஸ்காரம் பண்ணி உடுப்பெல்லாம் எடுத்துக்குவாங்க. புதிய உடுப்பை கோயிலுக்கு போவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவங்களோட தீபாவளி இந்த 12 மணிக்கோட முடிஞ்சிருச்சு. பட்சணை சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுவாங்க, முடிஞ்சிச்சு தீபாவளி. ஏன்னா எல்லாரும் வீட்டை கொண்டாடுறதுனால. ஆனால் இந்த நாட்டில் என்ன நமக்கு மலாய்க்காரங்கள் இருக்கவும், சீனம் இருக்கவும், மற்ற எண்ணக்காரங்கள் இருக்கவும் அவ்வளோ ஒரு கோலாகலமாக இருந்தது. ஆனால் ஆஃப்டர் 1995 அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக போய் யாருமே வருதில்லை. ஏதோ நமக்கு தான் தெரியுமே என்ன நடக்குது இந்த நாட்டில். ஸோ அது போக அது குறைஞ்சி போய் இப்போ அப்படி ஒரு பரஸ்பரம் இல்லாமல் ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுவாமிஜி, நம்ம பார்த்தோம்னா இந்த பலகாரம் சுடுறதே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ஆமாம். இந்த முறுக்கெல்லாம் புளியும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வீடு ரூமாமுரா வீடு சுவாமிஜி. ஸோ அம்மா அப்பா புளியிற வேலை செய்வாங்க ஹாலில்.
இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி பின்னால் கொண்டு போய் போட வேண்டிய வேலை வந்து என்னோட வேலை, தம்பியோட வேலை. அதில் ஒரு அக்கா வந்து உள்ளுக்கு எண்ணெயில் போடுவாங்க, நல்லா இன்னொருத்தவங்க வந்து அதை இப்போ கணக்காக அதை பொறிச்சு எடுத்து அந்த இதிலேருந்து எடுத்து வைக்கணும். அது அந்த குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதாவது ஒரு சந்தோஷம் இருக்கும். தீபாவளி வந்துட்டு அந்த பலகாரம் செய்யும்போது இந்த நெய்யூருண்டை கெட்டி உருண்டெல்லாம் பிடிக்கும் போது அந்த சுட சுட அந்த எல்லாரும் சுற்றி நின்று பிடிக்கிறது. இப்போ போனோம்னா ஒரு பஜாருக்கு போகிறோம், எல்லாம் அங்கே பேக்கெட்டாக விற்கிறாங்க, வாங்கிட்டு வந்துடும். கெட்டி உருண்டெல்லாம் சுவாமிச்சு அப்போ பல்லு உடஞ்சி போயிடும். அதுக்கு கல்லூரி மலேசியாவில் பேர். இப்போ யாரும் அது செய்யவும் மாட்டுறாங்க. ஏன்னா முந்திலாம் வந்து அண்ணன் தம்பி எல்லாம் வந்து மாமா மச்சான் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அதாவது இப்படின்னா அத்தைமார்களும் சரி மாமிமார்களும் சரி எல்லாரும் ஒன்றா வந்து ஒரேடியாக ஒரு குடும்பத்தில் உட்காந்து எல்லாம் பலகாரம் பண்ணிட்டு அவங்க அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருந்தது. இப்போ அது பார்க்குறதுக்கு கேள்விப்படுறதே ரொம்ப கம்மி இல்லைங்களா? கேள்விப்படுறதே ரொம்ப கம்மி. இதெல்லாம் அந்த கலாச்சாரம் ஏன் போச்சுன்னு தெரியல நமக்கு. தீபாவளி எடுத்துக்கிட்டோம்னா அது சம்பந்தமாக சில நிகழ்ச்சிகள்லாம் நம்ம மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து இந்த தீபாவளி படையல்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? அதை பற்றி ஏதாவது தாற்பயம் தெரியுமா சுவாமிஜி? ஏன்னா பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சது வந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது தீபாவளிக்கு முதல் நாள் வந்து இதை செய்கிறாங்க. இது எங்கேருந்து வந்தது இந்த கலாச்சாரம்? ஊரில் பார்த்தோம்னா இந்த கலாச்சாரம் இல்லை. இல்லை. அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்றது கொஞ்சம் உங்களால் யூகிக்க முடியுமா சுவாமிஜி? ஏன்னா அந்த காலத்தில் இருந்ததா இல்லை இடைப்பட்ட காலத்தில் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை பார்த்துருந்துருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதை வேறு யாராவது கேட்டால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது என்னால் தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னேன்னா இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. தீபாவளி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றது எல்லாரும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா நாள் தீபாவளிக்கு வந்து அதாவது ஒரு 2-3 நாள் முன்னுக்கே இவங்க போய் அந்த கலரை போய் க்ளீன் பண்ணிடுறது, அப்புறம் அங்கே போயிட்டு ஏதோ கொஞ்சம் பலகாரம்லாம் இலெல்லாம் போட்டு பலகாரம் பண்ணுறது, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே படையலில் போடுறது அப்படின்னு நம்முடைய தாத்தா பாட்டியும் அப்பா அம்மாவும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விழா நடக்குதுனால ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இப்போ பண்ணிட்டு வராங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போகலாம் என்னன்னு சொன்னோன்னா தீபாவளி வந்து அமாவாசையில் தான் உழுது. தீபாவளி வந்து முழுக்க அமாவாசையில் தான் உழுது. சனாதன தர்மம் படி, அதோடைய கலாச்சாரம் படி, அதோடைய சமயத்தைப்படி அது என்னென்னா அமாவாசை வந்து தர்ப்பணம் பண்ணுறக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? ஸோ அந்த தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் இருக்கனால அப்படியே அந்த தர்ப்பணம் பண்ணிக்கிட்டே அமாவாசை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தீபாவளியே அமாவாசையில் விடுறதுனால இவங்களுக்கு அதனால தான் முன்னோர்களுக்கு அவங்களோட வீட்டில் இறந்தவங்களுக்கெல்லாம் படையல் போடுறதுக்கு அது ஒரு வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படி மாதிரி செஞ்சு ஒரு படையல் போட்டு என்ன பலகாரம் பண்ணாங்களோ எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு நாள் தான் பண்ணுவாங்க. நாள் ராத்திரியே அந்த வேலையை அந்த படையல் வேலை ஒரு சாயங்காலம் ஒரு 5, 6, 7 மணிக்கு வரைக்கும் அவங்களோட உற்றார்வினர்களாக எல்லாரும் கூப்பிட்டு சைவமாக பண்ணி செய்கிறது வழக்கம் இருக்குது. சில பேர் அசைவம் பண்ணுறதும் பண்ணுறாங்க. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஆனால் எது இருந்தாலும் சைவமாக பண்ணி எல்லாரும் ஒரு பரஸ்பரமாக குடும்பம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுநாள் தீபாவளி கொண்டாடுறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சமாச்சாரம்? சுவாமிஜி இதில் வந்து கொஞ்சம் புராணங்களில் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா தீபாவளிக்கு முதல் நாள் யம சதுர்தசி அப்படின்ற ஒரு விழா. அன்னைக்கு யமுனா தேவி வந்து யமனோட தங்கச்சியா. அப்போது சூரியனுக்கு பிறந்த மகள் யமுனா. ஆனால் பகவான் கிருஷ்ணர் மகாவிஷ்ணு மேலே பக்தியினால அவள் உருக ஆரம்பிச்சிட்டாளாம். அவள் உருகி இருக்கும்போது கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும்போது அவளும் அதில் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்தில் ஓட ஆரம்பித்தாளாம். அவள் பூமிக்கு வரும்போது யமன் வந்து சொல்கிறார், யமன் தீபாவளிக்கு முதல் நாள் வந்து உன்னை நான் தரிசனம் பண்றேன், நம்ம 2 பேரும். அதனால தான் இந்த தீபாவளி சீரு, இந்த அண்ணன் வந்து தங்கச்சி சீரெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த பழக்கத்துல இருந்து வந்தது. நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய விஷயங்களை வந்து புராணம் படி தானே பழக்கங்கள் வருது. அப்போ யமன் லீவ் எடுத்துட்டாருன்னா பாக்கி உள்ளவங்களுக்கு பித்ருக்களுக்கெல்லாம் லீவு அப்படின்றதுனால அந்த முதல் நாள் படையல் போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு 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 சின்ன ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். முதல் நாள் படையல் போடுறது அப்படின்றது அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது தெரியுது. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படையல்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா தன்னோட வசதிப்படி பண்ணுறாங்க. அமாவாசைக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த திதிக்கும் சம்பந்தம் கிடையாது.
தீபாவளிக்கு படையல் பண்ணுறது சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்காங்க, அவங்களோட வசதி இவங்களோட வசதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வாரம் எனக்கு இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நாளில் அப்படி மாதிரி படையல் போடுறது பண்ணுறாங்க. படையல் போடுறது தப்பு இல்லை, நான் படையல் எப்போ போடணும்னு இருக்கு இல்லையா. அன்றைக்கி நான் தீபாவளி வந்து 20ஆம் தேதி தான் நம்ம வந்து இல்லை எனக்கு தீபாவளி வந்து அமாவாசை இல்லை, எனக்கு தீபாவளியில் வந்து நான் என்னது பௌர்ணமியில் தான் நான் தீபாவளி பண்ணுவேன்னு அது சரியில்லை இல்லையா. அதனால அது ஆகியால மக்களுங்களாம் இது கொஞ்சம் சிந்திச்சு அது யோசனை பண்ணி, ஏன்னா அந்த நாளில் பண்ணுறது தான் அது உத்தமம். ஏன்னா யம தர்மராஜன் கொடுத்த ஒரு வாக்காக இருக்கலாம். இன்னொன்று வந்து அமாவாசையில் பிரமாணம் வழக்கப்படி தர்ப்பணம் பண்ணுற நாள். இப்போ இப்படி வந்து இந்த மகாலயபக்ஷ புரட்டாசி மகாலயபக்ஷம் மாதிரி அமாவாசை இப்போ தீபாவளி அமாவாசை அவ்வளோ விசேஷமாக பித்ருகளுக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கக்கூடிய நாளும் உண்டு இல்லைங்களா. ஆமாம் ஆமாம் சுவாமி. சரி சுவாமிஜி, இன்னொரு விஷயம் இதுக்கு வந்துட்டு இருக்கும்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. அதுக்குன்னு தனியாக இந்த நான்வெஜிடேரியன் மார்க்கெட்டே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒவ்வொருத்தரும் நரகாசுரனா மாறிக்கிட்டு இருக்காங்க. அசுர ஜம்மமா இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சுவாமிஜி? நான் பொதுவாக தீபாவளி அன்னைக்கு சாப்பிடாதீங்க, மித்த நாள் சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது, தீபாவளி அன்னைக்கு இதை சாப்பிட்றாதீங்க அப்படின்ற ஒரு கருத்து பொதுவாக பெரியவங்க வைக்கிறது உண்டு. அது இந்த விஷயத்தை பார்க்க போனான்னா தீபாவளின்றது ஒரு கொண்டாட்டத்தில் எதுனால காரணம். இப்போது நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷனில் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு வகையான புராணம் வச்சு அவங்க தீபாவளி கொண்டாடுறதுக்குரிய வழக்கங்கள் உண்டு. இப்போ நம்ம சொல்கிறோம் நவராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம நவராத்திரி கொண்டாடிக்கிறோம், தசரதன்னு சொல்லிட்டு வடக்கல்ல கொண்டாடுறாங்க. ராமருக்கு 10 நாள் கழிச்சு வந்த ஒரு கொண்டாட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராவணனை சம்ஹாரம் பண்ண பிறகு. இப்படி மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு வகையான தீபாவளிங்களுடைய புராணங்களை அப்படி அவங்க. ஆனால் எது சொன்னாலும் இதெல்லாம் தெய்வ சம்பந்தப்பட்ட கூடிய ஒரு விழா. இப்படி பொங்கலோ, இப்படி சித்ரா பௌர்ணமியோ, இப்படி வந்து நம்ம ராமநவமியோ, இப்படி சிவராத்திரியை நம்ம சொல்லப்பட்டோம், இப்படி நவராத்திரி சொல்கிறோமோ அதே போல் தீபாவளியும் உண்டு. ஏன்னா அது வந்து தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட விழா, தெய்வத்துக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு விழாவாக அவர் கொடுத்த வரம் தான் இந்த தீபாவளியாக இருந்தது. இருட்டிலேருந்து அவர் விளக்கேற்றி வெளிச்சமாக ஆக்குறது அப்படி மாதிரிலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வருஷமாக சொல்கிறக்கூடிய கதை புராணங்களும் உண்டு. ஸோ தெய்வங்களை சம்பந்தப்பட்ட விழா இருக்கும்போது நம்ம புண்ணியம் தேடி போனோமா அல்லது பாவங்களை தேடி போனோமா, இது ஒரு ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போது சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன சாப்பிட்டா என்ன, நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்டா என்னன்னு நாங்கள் சொல்ல வரல. தீபாவளின்றது ஒரு தேவ விழா இல்லைங்களா, தேவ விழா. அந்த விழாவில் வந்து நம்ம அசைவம் ஒரு உயிரை கொன்னி நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு ஜீவனை கொள்வது சரியில்லையே. இந்த லோகத்தில் எல்லாம் பகவானோட சிருஷ்டியில் பகவானோட படிப்பில் தான் இந்த லோகமே இருக்குது. ஒரு புழுவில் இருந்து ஒரு மாலிக்யூவில் இருந்து ஒரு பாக்டீரியாவிலேருந்து பகவானோட சிருஷ்டி தான் அத்தனையும். ஸோ அத்தனை இருக்கும்போது நம்ம அந்த ஜீவனங்களுக்கு ஒரு காருண்யம் காட்டி அவங்கள தொடாமல் இருக்கிற அன்னைக்கு நாள் சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான நாள். அதே போல் புத்திசமில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் சைனீஸ் நியூ இயரில் மொதல் நாளே வந்து அசைவமே சாப்பிடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு சில அசைவம் சாப்பிட்டு சைனீஸ் நியூ அன்னைக்கு அசைவம் சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க தென் சடன்லி பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் புத்திஸாக இருக்கோம், நாங்கள் சைனீஸ் நியூ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் அசைவம் சமைக்க மாட்டோம், செகண்ட் டேயில் தான் நாங்கள் வந்து அசைவம் போடுவோம், ஆனால் மொதல் நாள் நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் நியூ இயர்னால் அவங்கள கொண்டாடுறாங்க. இப்படித்தான் என்னோட கருத்து நான் நினைக்கிறேன். சுவாமிஜி, இந்த பகவத் சம்பந்தமாக இருக்கிறதுனால வேறு சில கருத்துக்களையும் இதில் வந்து நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்னென்னா தேவி மகாத்மியத்தில் பார்த்தோம்னா ஒரு காலராத்திரி மகாராத்திரி மோகராத்திரி தாருணா அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குது. இந்த காலராத்திரி மகாராத்திரி மோகராத்திரி நம்ம இந்து சமயத்தில் வந்து 3 வகையான ராத்திரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் காலராத்திரின்னு சொல்லக்கூடியது அந்த ராத்திரி முழுக்கையும் முழித்து கொண்டிருந்து பகவத் சிந்தனையோடு இருக்க வேண்டிய வேற எந்த சிந்தனையும் அதில் கிடையாது, கொண்டாட்டத்துக்கு இது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது அது வந்து காலராத்திரினும். மகாராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராத்திரி
நவராத்திரி 10 நாட்கள்லையுமே அது மகாராத்திரி அப்படின்னு சொல்கிறேன், சிவராத்திரி போல் அதுலேயுமே பகவத் சிந்தனை இருக்கணும் அப்படின்றதுலையும். மோகராத்திரியில் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஃபெஸ்டிவ் மூட்டில் செய்யலாம், பாக்கியெல்லாம் பகவத் சிந்தனையோட மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கலாம், புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு. பாக்கியுள்ள விழாக்களில் பார்த்தோம்னா நவராத்திரி வந்து பித்தவங்க வருவாங்க, ஆனால் சிவராத்திரிக்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒன்று கூடி பகவத் சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மோகராத்திரின்னு அந்த மோகம்ன்ற அந்த பேரே வந்து என்னத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பகவத் சிந்தனையோடு சேர்த்து நீங்கள் என்னெல்லாம் மோகம் மூப்பிக்கிறதோ அதெல்லாம் செய்கிறீங்க. பட்டாசு வெடிக்கிறீங்க, புது ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, அழகான இது பண்ணிக்கிறீங்க, நல்லா ஜூஸ் குடிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. மோகன்மா ஆசை ஆசை. அந்த மோகராத்திரியை வந்து அதை வந்து மோகராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மோகராத்திரியிலையுமே பகவத் சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு புராண கதைகள்ல அதோட சேர்த்திருக்காங்க, அதோட இணைத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா இந்த தீபாவளி காலங்களில் நாம இந்த நான் வெஜிடேரியனை தவிர்க்கிறது, அது முடிச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, ஆனா மறுநாளோ அதுக்கு மறுநாளோ அவங்க ஆக்கிக்கலாம். தீபாவளி அன்னைக்கு வந்து பகவத் சிந்தனையோடு இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையிலேயே கோயிலுக்கு போயிடுவோம், கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த மேஜையில் இருக்கிறது கோழிக்கறியும் இடியாப்பம்னா எப்படி பாபத்தை தொலைக்கிறதுக்கு வழி பார்க்கறது தான் இந்த ஜம்மாலியா. நம்மளுடைய சனாதன தர்மத்திலேயே உடைய பெரிய விசேஷம்னா பாபம் தொலைச்சு புண்ணியத்தை சேர்க்கறது தான் வழி இல்லைங்க. நமக்கு சுகம் பிராப்தி துக்க நிவர்த்தி தான் பண்றதுக்கு வழி. சுகத்தை வந்து பிராப்தனம் பண்றது, துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் இந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் இந்த தீபாவளியும் இல்லையா. அப்போ காலையில கோயிலில் போயிட்டு பகவானை சந்திச்சுட்டு பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் ராத்திரியே சுவாமிக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சது எல்லாம் முடிச்சு கடைசியில் ஒரு கருப்பு புள்ளி போல, அந்த நாளோட கருப்பு புள்ளி போல அசைவத்தை பண்ணி வச்சுக்கிறது, அது என்னமோ உச்சிதம் இல்லாத போல ஒரு நடக்கிறது. அதை கொஞ்சம் யாரால மாற்ற முடியுமோ அது மாத்திட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வழிமுறைகளை அற்புதமான அற்புதம், அருமையான அருமை, யாருக்கிட்டையும் அப்படி மாதிரி கிடையாது. ரொம்ப அழகான கலாச்சாரம், ரொம்ப அழகான ஒரு ஒரு சமயம் இது இல்லைங்களா. அதனால் அது அது தேவதாவோட சம்மந்தப்பட்டதுனால நமக்கு அது மாற்றி அமைச்சு அது பண்ணுறக்கூடிய இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சுவாமிஜி இப்போல்லாம் வந்து இந்த எண்ணெய் குளியல் அப்படின்றது மறந்து போயாச்சு. ஆமாம் ஆமாம். காலையிலேயே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சி அந்த கண்ணு காது எல்லாத்துலேயும் எண்ணெயை போட்டு ஊற்றி அதை ஒரு நல்ல நல்லெண்ணெய் வாங்கி சீயக்காவை போட்டு குளி, சோப்பு போடக்கூடாது அப்படின்னு சீயக்காய் போட்டு கண்ணீர் வந்து. ஆமாம், இதில் தைலே மகாலட்சுமி, தைலத்தில் வந்து மகாலட்சுமியும் ஜலே கங்கா, அப்போது ஜலத்தில் கங்கையும் நினச்சி அது அந்த அன்னைக்கு வந்து கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்றது இது இருக்கு. இப்போ நிறைய பேர் குளிக்க மாட்டாங்களே சுவாமிஜி, சும்மா அப்படி தலையில வச்சுட்டு போறாங்களே. குளிப்பாங்க, உருப்படியா குளிக்க மாட்டாங்க. என்ன குளியல் அப்படின்றது நடக்குது இல்ல, அவங்களுக்குள்ள இப்போ பாக்கி உள்ள விளக்கூடு உள்ள ஷாம்பு இதெல்லாம் போட்டு குளிச்சுக்கிறாங்க. என்ன குளியல் அப்படின்றது இல்லையா? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சுவாமிஜி? அதாவது அமாவாசைக்கு சம்பந்தப்பட்டது வந்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து அது பிறகுக்கூடிய உஷ்ணங்கள் வந்து ஒவ்வொருத்த கூடிய உள்ளத்தில் இருக்கிற அசுரனுங்க தான் அதுக்குடைய பிரதிபாலிக்குது. அப்போ அந்த அசுரனை தணிக்கிறதுக்கு குளுமைப்படுத்துறது திலா தைலம் தான் ரொம்ப விசேஷம். எள்ளு எண்ணெய், அதுக்கு நல்லெண்ணெய், அதுக்கு ரொம்ப விசேஷம். அந்த நல்லெண்ணெய் வந்து என்ன பண்ணோம், முத நாள் ராத்திரி வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே சில மூலிகைலாம் போட்டு அப்புறம்தான் எண்ணெய் குளியலை பண்ணணும்னு ஒரு விதி உண்டு. அதாவது முறுக்கு திப்ளி, அப்புறம் என்னது உளுந்து, பைத்தம்பருப்பு, அப்புறம் இது என்னது என்ன ஒரு 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 துண்டு பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பட்டை மிளகா, இப்படி மாதிரிலாம் போட்டு காய்ச்சி வச்சு பத்திரமா வச்சுட்டு மறுநாள் காலையில் அது வந்து குளியல் பண்ணனா உடம்போட உஷ்ணங்களை வந்து தணிச்சு அப்புறம் அது பிறகு நம்ம அந்த நாளை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுவும் இந்த அமாவாசைக்கு மாத்திரம்தான் அதுக்குரிய, அதாவது இந்த தீபாவளிக்குத்தான் இந்த குளியலில் வந்து கொடுக்கப்பட்டது. மற்ற நாளில் வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து புதனோ சனியோ, பெண்களுக்கு வந்து செவ்வாயும் வெள்ளியும் அப்படி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தீபாவளி மாத்திரம்தான் ஆணும் பெண்ணும் எல்லாரும் தேய்ச்சி குளித்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தன் உடலில் இருக்கிற உஷ்ணங்களை தணிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த உஷ்ணத்தை தணிச்சா அடுத்த உஷ்ணத்தை ஏற்ற போகிறாங்க இல்லையா சாப்பாடு போட்டு. அப்போ இந்த உஷ்ணத்தை தணிச்சிட்டுக்காக அவங்கள வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி எண்ணெய் குளியில் பெரிய ஆரோக்கியமானது. ஏன்னா உடம்போட சூளை
அது நிவர்த்தி பண்ணி இது தானே மாணிக்க வாசகரை வந்து வயிற்றுல சூளை ஏற்படுத்தி அது தாங்க முடியாமல் அவர் பதிகங்கள்லாம் பாடினது. ஸோ இந்த சூளைகள் ஏன்னா இந்த உடம்போட உஷ்ணத்தினால தான் ஒருத்தனுக்கு வியாதியே உண்டாகிறது. ஆகையால் இந்த தைலங்களாக பூசி பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம். அது கண்டிப்பாக எல்லாரும் பண்ண முடியும். வசதி இல்லாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ராத்திரி கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு சும்மா தலையில் மாத்திரம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கொஞ்சம் சீயாக்கா எடுத்து தலையில் மாத்திரம் தேய்ச்சிட்டு மற்றது சோப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைங்களா. சம்பந்தம் சில பேருக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்படி மாதிரி ஒரு அழகான சடங்குகளை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டான்னு மக்கள்கிட்ட நம்ம சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி சுவாமிஜி, நம்மளுக்கு உள்ள ஒவ்வொரு பெருநாள் சமயத்துலேயுமே நம்மளுக்குள்ள இந்த உணவு முறை பழக்கங்கள் இது எல்லாமே அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம். அப்போது நவராத்திரிக்கு பார்த்தோம்னா இந்த சரத்காலம், அப்போது அதில் விரதம் இருந்து அந்த சரத்காலத்தை வந்து போக்கணும். இப்போ அடுத்து வரக்கூடியது குளிர்காலம். சரத்காலம் முடித்து அடுத்து வர்றது அந்த குளிர்காலத்துக்கு தயார் பண்ணுறதுக்காகத்தான் இந்த எண்ணெய் குளியல் இது எல்லாம். அப்போது அடுத்த ஒரு 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ நம்ம பாடி அதுக்கான தயாரெடுப்பில் இருக்கும். ஏன்னா அதுக்காகவும் இந்த எண்ணெய் குளியல் வந்து இந்த காலங்களை கொடுத்த நம்ம பார்த்தோம்னா நம்ம காலங்களுக்கு நம்மளுடைய உணவு முறைகள், நம்ம இந்தியர்களோட உணவு முறை, பாரதியர்களோட உணவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த ஆடி மாதம் பார்த்தோம்னா நல்ல மழையாக இருக்கும், காற்றா இருக்கும். அப்போ என்னது ரொம்ப தேவைப்படுறது கூழும் இதுவும். அதனால நான் கோயிலே சாப்பாடு பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா கூழு தான் இருக்கும். கூழ் இருக்கும், கூழ் கஞ்சி இருக்கும், கேப்ப கஞ்சி இருக்கும். ஏன்னா அது வயிறு நிறைச்சிருக்கும், அது பசி எடுக்காது. அப்போ மக்களுக்கு அது சாப்பாட்டுக்கான கஷ்டம் இருக்காது. அப்படின்றதுனால அந்த ஜீரண சக்தி நல்லா இருக்கும், உடம்பு உஷ்ணம் சேராதுக்காக அது பண்றது. இப்போ வடக்கேல கூட எப்படி அப்படின்னு சொன்னா வெயில் காலத்துல வந்து இவங்க சப்பாத்தி ஆட்டா மாவு, அதாவது கோதுமையில ஆட்டா பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா குளிர் காலத்துல மார்கழி கார்த்திகை மாசத்துல இருந்து மாசி மண்ணுக்கே சிவராத்திரி மண்ணுக்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோளம் மாவு பயன்படுத்தி சப்பாத்தி ஆட்டாவை பண்ணிட்டு சப்பாத்தியை சுடுவாங்க இல்லையா. ஏன்னா அந்த உஷ்ணத்துக்காக. ஸோ இப்படி மாதிரி அழகான ஒரு சம்பிரதாயம் நம்ம நாட்டில். அப்படி உஷ்ணம், எப்போ திடீர்னு மழை திடீர்னு வெயில். அதுவும் இல்லாமல் நம்மளோட சாப்பாடு முறையை வந்து காலையில் நாசலமா ராத்திரிக்கு வந்து சூப்பு குடிக்கிற வழக்கம் தான் நம்மளோட வழக்கம். அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சரியா இருக்கும். சரியா இருக்கும். சில சடங்குகள் அந்த பகவத் சிந்தனையோட இருக்கும்போது அது மாத்தாம இருக்கிறது கண்டிப்பா நல்லது. அதாவது என்னன்னு சொன்னா நம்மளுடைய பெரியவங்களை வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து சும்மா சொல்லவே இல்லை. எதுவுமே வந்து அவங்கள வந்து மூட நம்பிக்கையில அவங்க எதுவுமே பண்ணலை இல்லைங்களா. ஏன்னா கரெக்டான சில விஷயங்களை வந்து அவங்க வந்து இது பண்ணால் இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை கொண்டு தான் அவங்க உணவு முறையிலையும் சரி, நம்முடைய உடல் பூசிக்கூட இப்போ இந்த எண்ணெயும் சரி, இந்த மாதிரி மூலிகைலாம் சேர்த்து தான் அந்த எண்ணெய் பூசணும். அப்புறம் வந்து என்னது கங்காசனம் இப்படி பண்ணணும்னு சொல்லி, கங்காசனம்னா குளிர் தண்ணியில் தான் குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சுடு தண்ணியில் குளிக்கிறது அல்ல. அப்போ இப்படி மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு விஷயம். அது சில பேர் வந்து அது மூட நம்பிக்கைன்னு போட்டு அந்த கலாச்சாரத்தை நாசப்படுத்துறதுக்குன்னு வழியிருக்காங்க. ஆனால் எவ்ரிதிங் பை சயின்ஸ். பட் சயின்டிஃபிக்லி அது இருக்கலாம், ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம கலாச்சாரம் அல்ல. ஏன்னா நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட அழகான ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடுகள் உண்டுங்களா? இல்லை உண்மை சுவாமிஜி. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே நம்மளோட உடையில இருந்து நம்ம நெத்தியில் அணியக்கூடிய திருநூறு குங்குமம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலையும் பார்க்கறதுக்கு பிராண்டித்தனமாக இருக்கும்ன்ற மாதிரி வெளியில் உள்ளவங்களுக்கு. ஆனால் அது ஆராய்ச்சி செய்யும்போது ஒவ்வொன்றுலேயுமே அதோடைய சயின்ஸ் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு, அதுக்குள்ள மருத்துவத்தன்மை அடங்கியிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது உண்மையை சொல்லணும்னா நம்மளாம் இந்த தர்மத்தில் இருக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து தி சோசன் ஒன். ஆமாம், புண்ணியம், பாக்கியம். அஹோ பாக்கியமே பாக்கியம். இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிறது நம்ம பெரும் பாக்கியம். ஏன்னா ரிச் ஆஃப் எவ்ரிதிங். ஏன்னா நம்ம நல்லா அழகாக பார்த்தோன்னா எவ்வளோ அழகான சாஸ்திரத்தில் உபனிஷத்துலையும் சரி சாஸ்திரத்துலையும் சரி சொல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் ஹவ் பின் டோல்ட். அழகாக சொல்லியிருக்காங்க. பிரச்சனை என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, சொல்கிறவங்க உருப்படியாகவும் சொல்கிறதும் இல்லை. இதுதான் விஷயமா இருந்ததுங்க இல்லையா. அதனால நம்மளுடைய தீபாவளியோடைய அழகு எப்பவுமே அதை அழகாக கொண்டாடணும்.
முறையாக கொண்டாடணும், சரியாக கொண்டாடணும் அப்படின்னு இந்த நாட்டில், அதாவது இந்தியாவில் வந்து பாரதத்தில் வந்து தமிழ்நாடு தனியாக இருக்குது, ஆந்திரா வந்து தெலுங்கு ஆளுங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க, கன்னடா ஆளுங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க, குஜராத்தி ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க, அப்படி மாதிரி தனி ஸ்டேட். ஆனால் மலேசியாவில் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். வேற மொழி பேசுகிறவங்களும் இந்திய மொழி பேசாதவங்களும் ஒன்றா தான் இருக்கும். நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம் இல்லையா? ஹிந்தி பேசுகிறவங்க சரி, தெலுங்கு பேசுகிறவங்க சரி, கன்னடம் பேசுகிறவங்க சரி, எல்லாரும் தமிழ் பேசுவாங்க, எல்லாரும் அந்தந்த மொழியில் பேசுகிறாங்க. நானே ஒருத்தர் வடக்கத்திக்காரங்க பார்த்தாலே நான் ஹிந்தி பேசிடுவேன். என்ன எனக்கு தெரிஞ்ச ஹிந்தின்னு பேசுவோம். இப்போ நீங்களும் அதை பண்ணி பேசிடுவீங்க டக்குன்னு. இந்த பாகிஸ்தான்காரங்களை பார்த்தாலும் டக்குன்னு நாங்கள் வந்து ஹிந்தியாக பேசுகிறோம் அப்படின்னா, மொழி தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் இந்த கலாச்சாரம். ஆனால் மலேசியாவில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். தெலுங்கு ஆளுங்க, கர்நாடகாரங்க எல்லாரும் ஒன்றா தான் தீபாவளியை கொண்டாடுறோம். அது ஒன்றா அந்த அந்த அவங்களோட கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசப்படும் தவிர்த்து. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும், பெரியவங்களை வந்து நமஸ்காரம் பண்ணுறதும், அப்புறம் மூதாட்டிகளை வந்து அவங்களுக்கு வணங்கி அவங்களுக்கு படையல் போடுறதும், அப்புறம் பலகார ரீதியில் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம். ஏன்னா அவங்களும் தோசை சுடுறாங்க, அவங்களும் இட்லி சொல்கிறாங்க. அவங்க தெலுங்குக்காரங்க பெரசரட்டு செய்ய மாட்டாங்க, இட்லி தோசை பண்ணிடுவாங்க. எவ்வளோ அழகாக இருந்தது இல்லைங்களா? இந்த பகந்தத்தோ சபாபுரம் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த தெலுங்கு ஆளுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க, பெரிய கொண்டாட்டமாக இருப்பாங்க. அதனால சாமிஜி நம்மளோட இந்த மலேசியன் சனாதனிகளுக்கு வந்து ஒரு பெரிய மலேசியன் சனாதனிகள் வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளோட சாப்பாடு முறையிலையும் சரி, நம்மளுக்கு திடீர்னு இன்னைக்கு ராத்திரிக்கு தோணுது ஒரு சைனீஸ் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா சாப்பிட முடியும். அதுமே அதே மாதிரி அவங்களுக்குமே ராத்திரி ஒரு தோசை சாப்பிடணும்னா பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் கடைகளில் சைனீஸ் நிறைய இருப்பாங்க. இந்த என்னது தோசையை ஆர்டர் பண்ணிக்கிட்டு அவங்க தொட்டு சாப்பிட்ற அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால உண்மையாகவே நம்ம மலேசியாவில் பிறந்து, அதுவும் சனாதனியாக பிறந்ததுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக அது நம்ம இந்த 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 உணர்வு கொண்டு நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். எவ்வளோ பேர் என்னென்னமோ மூட நம்பிக்கைகளை வச்சு அழித்து அவங்கள பண்ணுற பல குற்றங்களினால நம்முடைய தர்மத்தை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சாஸ்திரத்தை தெரிஞ்சோ கலாச்சாரங்களை உண்மையாக தெரிஞ்சோ அவங்களோட குல சம்பிரதாயப்படி பல வகைகளும் உண்டு. அதனால யார் தப்பு யார் சரி நம்ம சொல்ல முடியாது. பட் பேசிக்கலி தப்பாக இருந்துருச்சுன்னா அது பெரும் தப்பாக தான் இருக்கும். நிறைய பண்ணுறாங்க, நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். சில பேர் நீங்களும் சமத்தில் சொல்லுவீங்க, பாருங்கள் சுவாமி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இப்போல்லாம் எல்லாரும் நம்மளுடைய கூகுள் பகவானை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டாலே எல்லாம் வந்துடுது. அதனால கொஞ்சம் செக் பண்ணி இது சரியா பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு அழகாக நம்ம இந்த கலாச்சாரத்தில் பின்பற்றலாம். அதாவது சுவாமிஜி இவ்வளோ வசதி இருக்கும்போதும் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, நரகாசுரன் அப்படின்றவன் வந்து அவர் அப்பா யாருன்னு எங்கேயும் குறிப்பிடல பாகவத புராணத்தில். சுவாமிஜி இது ரொம்ப நம்ம இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து கொஞ்சம் கூகுள் பகவானை தட்டினாலே போதும். இந்த ஊர்ல இருந்து ஏதோ ஒரு கூட்டம் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுது, இதை நம்பிக்கிட்டு இங்கே உள்ளவங்களும் பேசுகிறாங்க. நரகாசுரனுக்கு அப்பா இருக்கு, ஹிரண்யாக்ஷன் போய் கடத்தி வச்சிருந்தார் இல்லையா? இந்த அப்போ அந்த ஹிரண்யாக்ஷனுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த மகன் தான் நரகாசுரன். அப்போது அந்த கடத்தி வச்சிருக்கும் போது அவங்க அப்பாவை கொன்னுட்டாரு அப்படின்றதுனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் பழி வாங்கிறதுக்காக இந்த 16,000 பெண்களை கூட்டிகிட்டு போய் சிறகடிச்சு துவாரகாவில் வச்சுருக்காரு. அதை காப்பாற்றி அவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கிருஷ்ணர் துவாரகாலே அதுக்கப்புறம் அப்படியே தங்கி அங்கே வந்து கிங் மேக்கராக வாழ்ந்து கொண்டு இருக்கு. அப்போது இப்போ என்ன வேணாலும் இப்போ தோணினாலும் நம்ம சாஸ்திரத்தை பற்றி ஏதாவது அடிச்சு விட வேண்டியது, பேச வேண்டியது. ஆனால் நம்ம இப்போ இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி மக்களுமே அதை நம்புகிறாங்க. சுவாமிஜி இதெல்லாம் கூகுளில் போட்டு தேடினா போதும். ஆமாம், இதை வந்து இப்போ தேடுறதே கிடையாது. அதாவது என்னன்னு சொன்னோன்னா மக்களுங்களாம் இப்போது தன்னோட கஷ்டத்துக்காக கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. பாவம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்களை பயன்படுத்திட்டு தே ஆர் டேக்கிங் சான்சஸ். ஏன்னா இது ஏமாத்துலையா என்ன எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா மக்களுங்களை பாவம் அதை நம்பி போய்கிட்டு கடைசியில் வந்து
ஏதோ ஒரு ஒரு சமாச்சாரங்களை சரியாகன மாதிரி ஆகும், அப்புறம் திருப்பி கஷ்டம்னு வந்துடுது. ஏன்னா சாஸ்திரமே சொல்லுது, ஒருத்தரோட துன்பம் எப்பவுமே போகவே போகாது இல்லையா. அவனோட ஜம்மா எப்போ முடியுதோ, அவனுக்கு எப்போ அவனோட அந்த ஆத்மா பீஜம் அலையுதோ அப்போ தான் அவனுக்கு துன்பமே நிவர்த்தி ஆகுது. அது வரைக்கும் அவன் பிறந்து செத்து போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா. ஆகையால் துன்பம் நீக்கிறது உடைய வழி அது கொஞ்சம் சௌலபியமாக ஆக்குறதுக்கு தான் வழிபாடு. ஆமாம். அப்போ அழகான பெரியவங்களாக எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பகவத்கீதை பாராயணங்க, பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிறது, சாஸ்திரங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது, சிவபுராணங்களை படித்தாலும் சரி, தேவாரங்களை சிறுத்தியாக பண்ணணும். இன்றைக்கி பண்ணி, அதாவது இன்றைக்கி அவனில் போட்டால் நான் ஒரு மணி நேரத்தில் கேக் கிடைக்கிற மாதிரி விஷயமே இல்லை. இது செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதோடைய பலன் பூர்ணமாக கிடைக்கும் இல்லைங்களா. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக சுவாமிஜி, எதுவுமே நிரந்தரமாக நித்தியமாக செய்யணும், இடைவிடாமல் செய்யணும். இன்றைக்கி செஞ்சோம் நாளைக்கு செய்யலை, நாளாட்டுக்கு செய்யலை அப்படின்னு கொடுக்கக்கூடாது. நம்ம சாஸ்திரங்கள் எது செய்தாலுமே அது இடைவிடாது நீண்ட தீர்க்க காலமாக பண்ணும்போது அதோடைய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இப்போ இந்த ஐயப்பன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 48 நாள் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி டிசிப்ளினான லைஃப் வாழ்க்கை மூலம் 48 நாள் வாழ முடியும்னா வாழ்க்கை ஃபுல்லாக வாழ முடியுமே. அதுதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த 60 நாளே நீ ஐயப்பனுக்காக நீ மனசால கொடுக்க முடியும்னு சொன்னா, ஒரு வருஷம் முழுக்க வாழ்க்கை முழுக்க ஏன் கொடுக்க முடியாது? இந்த 60 நாளே அவர் உன் வாழ்க்கையில மாற்றாருனா அப்படின்னா அந்த வருஷம் முழுக்க நீ உன் வாழ்க்கையை நீ கொடுத்துட்டானா எவ்வளோ மாற்றங்களை ஏற்படும் இல்லையா. அதே போல இந்த தீபாவளி நம்ம எப்பவுமே ஆரம்பத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டிங்க அவங்கள தயார் பண்ண அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து முறைப்படி பெரியவங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க யாராச்சும் பெரியவங்களாம் கேட்டிருப்பாங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்களோ இல்லாட்டி அப்போ இருக்கிற குருக்களுங்களும் கொஞ்சம் நல்லா படிப்பு அறிவெல்லாம் நல்லா சாஸ்திரங்களை தெரிஞ்சு, ஆகம சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு வழியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் என்ன ஆகுறதுன்னா அந்த இடைவேளையில் வரக்கூடிய இரண்யச்சகன் போல, இரண்யகசிபு போல இவங்கெல்லாம் நடுவில் வருவோம். அதோடைய கலாச்சாரங்களை அப்படி மாற்றி 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 எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எதுக்கெல்லாம் அது என்னமோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இப்போ இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஸோ நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இந்த தீபாவளியில் புரிஞ்சு தெரிஞ்சு அழகாக சமயப்படி கலாச்சாரப்படி நடத்தினா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா. ஆமாம் சுவாமிஜி, இன்னைக்கு ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமிஜி. ஏன்னா தீபாவளி பற்றி இந்த என்னோட மனசில் இருந்த குமரர்கள்லாம் உங்கள் கூட இன்றைக்கி நல்லா பேசியாச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நம்ம எப்போவுமே மக்களுங்களாம் பரஸ்பரமாக இருந்து ஆனந்தமாக இருந்து சந்தோஷமாக இருந்து எந்த ஒரு குரலாமல் எல்லாரும் சுபிக்ஷமும் சிரேஷமும் இருந்து அவங்களுக்கு எப்போவுமே சந்தோஷமே திகழ்ந்து, ஏன்னா அவங்களோட குரல்லாம் கிருஷ்ண பரமாத்மா நிவர்த்தி செய்து அவங்க இந்த தீபாவளி கோலாகலமாக அர்த்தத்தோடையும் அன்போடையும் நல்ல பண்போடையும் செய்ய வேண்டும்ன்றது நான் பகவானோட பிரார்த்தனை பண்ணுறேன். தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சுவாமிஜி. அவங்க வேற கோச்சிக்க போறாங்க. அனைவருக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.